அழகாக நான் உங்களுக்கு பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டவர் ஆஃப் காட் சீசன் 2 எபிசோட் 3 அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வழியெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே தரமா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவோட உண்மையான பேரை மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு 2 எபிசோட் போட்டுருப்போம். அந்த 2 எபிசோட் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த கதையை புரியும் அப்படின்லாம் புரியாது. முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். புரியலன்னா ஒரு 2-3 தடவை திரும்பி பாருங்க, தப்பு இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கதை புரியணும். அதனால சரிங்க கதை போலாமா. வேகனும் எப்பா எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறான். எனக்கு கூட என்னால இந்த இடத்துல ஈஸியா தூங்க முடியாது. ஏன்னா எனக்கு இந்த சூழ்நிலையே சரியில்லை. அடைச்சா இந்த இடத்துல ஒரு டிவி கூட கிடையாது இந்த ரூம்ல. வெறுப்பாவது. சரி உனக்கு எதனா தெரியுமாடா? எனக்கு தெரிஞ்சு இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன எபிசோட்ல கடைசியா அவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பான். அதை வேகனன் கிட்ட எடுத்து வந்து காமிக்கிறான். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இதை தான் கண்டுபிடிச்சேன். அப்ப அவனும் இதை பார்த்துட்டு சொன்ன மாதிரி சரிக்க. அதுக்கப்புறம் அந்த லவ் எக்ஸாம் நடத்துற வரும் நம்ம ஹீரோவை போட்டு பிளான் பண்ணிருப்பாரு. அதுக்கு ஹெட்டா இருக்கிற டேரக்டரும் கண்டிப்பா ஃபேக் கூட நீ டீல் பண்ண முடியாது. இப்ப சீஃப் டெஸ்ட் டேரக்டர் இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. புரிஞ்சுக்க லவ், நீ ஏன் இப்படி பண்ணலாமா? நீயும் ஒரு டேரக்டர் தானே. உன்னோட கையாலேயே இந்த டெஸ்ட்ல கலந்துக்கிறவங்களுக்கு பர்சனலா பதிலடி கொடுக்கணும்ன்றது தப்பா இல்லையா? இது எல்லாமே விதிமுறைகளுக்கு எதிராக இருக்கு. அதனால ரூல்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். நம்ம தான் இதனால நீ அந்த பையன் மேல கை வைக்க கூடாது. சரியா? இல்ல கண்டிப்பா நான் வைப்பேன். சொன்னா கேள சொல்லிட்டு இவன் கண்ணத்தை போட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுடா அப்படின்னு புலம்ப என்னால முடியாது சொல்லிட்டு 2 பேரும் வாக்குவாதம் பண்றாங்க. 2 பேரும் நல்ல நண்பர்களை செல்லமா பண்றாங்க. இன்னொரு பக்கம் இப்ப ஹீரோ வெளியே எங்கேயும் போயிட்டு இப்போ ரூம்ல வர அந்த இடத்துல இவாவும் ஒரு நிமிஷம் நீ இந்த இடத்துல தூங்கத்துக்கு பிளான் பண்ணிட்டியா? ஆமா. அப்ப கண்டிப்பா உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீ இங்க இப்ப இருக்கிறனா காரணம் உனக்கு எல்லாமே நாங்க தேவை. அதுல நீ எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாதடா. முக்கியமா நான் உனக்கு தேவை. எதுக்காக நீ எனக்கு தேவை? அதாவது உனக்கு என்னோட பாடி பிடிக்குமா? நான் ஒன்னும் உடம்பு மேல இன்ட்ரெஸ்டா கிடையாது. சரியா? என்னது? டேய் கண்டிப்பா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. நம்ம ஒரே டீம்ல இருந்து இந்த மாதிரி பண்ற நீ அடுத்த டெஸ்ட்ல உனக்கு இருக்குதுடா அப்படின்னு அவ கடுப்பாக்க இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் நடந்து போய் இருக்காங்க ஹால்ல. காடு கேமா என்னடா பேசுற குழந்தைத்தனமா அப்படி சொல்லிட்டு வேகன தலைவனு கேட்க, ஏய் நான் உனக்கு கேம் விளையாட்டுல வரல, கம்முன்னு வாங்கடா. நான் இந்த இடத்துல மெசங்கியும் கசங்கியும் இன்வைட் பண்றதுக்காக தான் வந்தேன். நல்ல ஐடியா தான். அதுக்கப்புறம் நீயான்ற பையனும் அங்க பாருங்க அந்த இடத்துல இந்த லேடியும் என்னமா உனக்கு இந்த இடத்துல கேண்டி வேணுமா இருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒண்ணு கொடுக்க அவ்வளவு வாங்கி நன்றி சொல்ல இது எல்லாமே வேகனோட வரும்போது பாக்குறான். யார் இது? அப்போ இன்னொரு பக்கம் பக்கத்துல இருந்த சில்வர் ஆள் தலையனும் அந்த பொம்பளை அந்த குட்டி பொண்ணான மெசங்குக்கு சாக்லேட் கொடுத்ததை பாக்குறான். ஏதோ தப்பா இருக்கு. அப்ப அவனு கிட்ட போயிட்டு, ஏய் குட்டி பொண்ணு எங்க அந்த 4 கண்ணு பொண்ணு காணும்? ஓ கொசன் கேக்குறீங்களா? அவ குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி வரது போயிருக்கான். அவ வரவேற்கும் தான் இந்த இடத்துல எனக்கு இந்த லேடி தான் பேசிருக்காங்க. நல்ல பொண்ணு மணி அண்ணா. நான் இதுக்கு முன்னாடி ஆர்ஃபனேஜ்ல ஒர்க் பார்த்திருக்கேன். அந்த இடத்துல நான் நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். கூடவே அவங்கள சந்தோஷமாவும் வச்சிருக்கேன். ஏய் அவ மேல இருந்து உன்னோட கையெடு. அந்த டைம் அவளும் சரி மேசன் நான் இந்த கிளம்புறேன் அப்படின்னு கோச்சிட்டு போக, ஆமா என்ன நினைச்சு நீ இந்த ஆளுங்கிட்ட பேசுற? அவ கொடுத்த சாக்லேட் எதுவும் சாப்பிடாத. சரியா? வேகனும் என்னையா இப்பதான் பொண்ணு மாதிரி அக்கறை வந்துட்டு அவகிட்ட பேசினிருக்கேன். நல்லாவே நடிக்கிறியா? வாய் முறா. எனக்கு ஏதோ தப்பா படுத்துதான் அப்படி பண்ணு சொல்லிட்டு அவ பாக்க நீ வேகனன் அங்க பாருங்க இவரு 2 பேரும் பார்க்க அவ அழுதுருக்கா. அழுவாத. அந்த டைம் அந்த இடத்துக்கு கசங்கம் வரேன். ஏய் உங்க எல்லாருக்கும் வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தை அட வேகத்திலே இருக்கீங்க. எப்படி? ஏய் நான் எதுவும் போல இந்த சில்வர் தலையை தான் பண்ணோம். சரி மிஸ்ஸாங்க பரியா போய் கேம் விளாடலாம். இது கேமா? அதுக்கப்புறம் இவங்களுக்கு கார்டு கேம் விளையாடுறாங்க ரூம்ல. நான் வின் பண்ணு சொல்லிட்டு அவங்க குஷியாவே எப்பாடியா அழுகை நிறுத்தியா மெசா நீ உண்மையில சூப்பர் தான் அப்படின்னு நீ சொல்றேன். ஒரு முறை விளையாடலாமா? இல்ல ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் போய் தூங்கணும். நல்ல ஐடியா தான் மெசாங் வா நம்மளும் போயிட்டு பல்ல வெட்டிட்டு தூங்குவோம். ஓகே பாய்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப. இவ இப்ப ஹாப்பியா இருக்கிறது எல்லாரும் பாக்குறாங்க. அப்போ ஒரு நிமிஷம் வந்து கசங்கம் இந்த இடத்துல இருந்து நான் விட்டு வெளியே போயிட்டு நான் கண்டிப்பா ஒன்னா வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்னது? ஆமா இந்த டவரை பத்தில எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. சாரி என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஏதோ எமோஷன்ல வளர்றேன். நான் போய் பல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப. அதுக்கப்புறம் வேகனனும் நியாவும் ஒன்னாதான் படுக்கிறானுங்க பெட்ல. வேகனனும் சரி நியா நம்ம மட்டும் இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டோம்னா வெளியே ஒரு நாள் கடைக்கு போயிட்டு ஸ்வீட்டான சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவோம்டா. என்னது? ஆமாடா உனக்கு தெரியாதா? ஸ்வீட் அப்புறம் சோறு பார்க்குன்ற ஒரு ஃபுட்டும் நல்லா இருக்கும். உனக்கு தெரியும்ல? அதை வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணணும். கூடவே ராமனி சாப்பிடலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தூங்கலான்னு பாக்க அந்த டைம் திடீர்னு அவனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு டிவைஸ் மாதிரியான கருவில இருந்து சவுண்ட் வருது. இதனால எல்லாருமே பயந்து போட்டு ஏஞ்சுக்க. என்ன இது? இந்த ரிமோட்ல இருந்து தான் சவுண்ட் வருது. என்னதான் இங்க நடக்குது? என்ன ரொம்ப பயமுத்துச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து வர சவுண்ட் நின்று பாக்க அதுல பார்த்தா அந்த எக்ஸாமினர் நடத்துறவன் தான் பேசுறான். ஹலோ கைஸ் எல்லாரும் ரிலாக்ஸ் ஆருங்க, பயப்படாதீங்க. நான் தான் உங்களோட எக்ஸாமினர். அவங்களோட அடுத்த எக்ஸாம் இப்போ ஆரம்பிக்குது. இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னது எங்களோட எக்ஸாம் இப்ப ஸ்டார்ட் ஆகுதா? இந்த விளையாட்டோட பெயர் என்னன்னா தி ட்ரஸ்ட் வொர்த்தி ரூம். உண்மையை நிரூபிக்கிற ஒரு ரூம் தான். சரி டேர்ம்ஸ் சொல்லிட்டா லேட்டஸ்டா 7 பிளேயர்ஸ் மட்டும் அந்த 6 ரூம்ஸ்ல கண்டிப்பா பாதுகாப்போட இருக்கிற மொத்தவங்களை மட்டும் தான் நாங்க சூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்களோட ரிமோட்டை யூஸ் பண்ணணும். அதுல உங்களுக்கான லீடரையும் அப்புறம் கேட் கீப்பரா ஒருத்தரையும் உங்களுடைய ஒவ்வொரு ரூமுக்கும் நியமிக்கப்படுவீங்க. லீடரோட வேலை மத்த ரூம்ல இருக்கவங்க யாரையுமே தன்னோட ரூம் கிட்ட நெருங்க விடாம அடுத்தவங்களோட ரூமை போய் அட்டாக் பண்றது. அது மட்டும் இல்லாம அடிஷனலா அவங்களுக்குன்னு ஒரு டீம்மேட்ஸையும் நியமிச்சுக்கலாம். கூடவே ரூமை கேப்சர் பண்ணிட்டாங்களா அதுல இருக்கிற அடிமைகளை நீங்க லீடராகவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனா கேட் கீப்பரோட ஒரே ஒரு வேலை தன்னோட ரூமை பாதுகாக்கிறது. அவங்க கண்டிப்பா அவங்களோட கேட்டை பாதுகாத்தே ஆகணும். அதனால அவங்களோட
ரூமை விட்டு வெளியே போக கூடாது. இப்ப லீடர்ஸா இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்களோட ஓனர்ஷிப்பை மத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுலயும் நீங்க புதுசா கேப்சர் பண்ற ரூம்ல இருந்து புதிய ஆட்களை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். கூடவே அந்த நியூ கேட் கீப்பர் கூட நியமிக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, லீடர்ஸ் யாருமே கேட் கீப்பர்ஸா கூட வேலை செய்யக்கூடாது. அவங்களோட வேலை லீடர் மட்டும் தான். அதன் வகையில் உங்களோட ரிமோட்ல இருக்கிற விஷயங்களை பாருங்க. அதுல இன்சர்ட் தி லீடர்ஸ்னு சொல்லிட்டு கனெக்டர் ஒன்று இருக்கும். அதுல ஸ்லாட் 1 கொடுக்கப்பட்டிருக்கும். கூடவே 2வது பாட்ல இருக்கிற ஸ்லாட் 2ல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற கனெக்டர்ஸை பொருத்தலாம். அதுக்கப்புறம் அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த ப்ளூ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எப்போ நீங்க ஓனர்ஷிப்பை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களா உங்களோட ரூம்ஸ்ல, அப்போ ஸ்லாட் 1 கனெக்டரை அந்த ரிமோட்ல இன்சர்ட் பண்ணிட்டு தெரியப்படுத்துங்க. கூடவே கேட் கீப்பர்ஸை நீங்க ஓனர்ஷிப் மாத்தும் போது அந்த ரிமோட்ல ஸ்லாட் 2 கனெக்ட் பண்ணுங்க. அந்த டைம் ரெட் பட்டனை அழுத்துங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரிமோட்டோட இன்னொரு பயன்பாடு என்னன்னா, உங்களோட ரூமை லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களோட ரூமை விட்டு உங்க ரூமோட ரிமோட்டை எடுத்து வெளியே யாரும் போயிடாதீங்க. ஒரே ஒரு மெம்பர் எப்பவுமே உங்களோட டீம்ல இருக்கிற ஒரே ஒரு ஆள் எப்பவுமே உங்க ரூம்ல இருக்கணும். அதுலயும் முக்கியமா 6th ரூம் 608. அது என்னோட ரூம் ஆச்சே. சரி, கடைசியா ஒரு டீம் ஜெயிக்கணும்னா நாங்க சொன்னபடி அந்த 7 மெம்பர்ஸை கண்டிப்பா அந்த 6 ரூம்ஸ்ல தேர்ந்தெடுத்து டெஸ்ட்ல வின் பண்ணினா மட்டும் தான் தேர்ந்தெடுப்போம். ஆல்சோ இந்த விதிமுறை ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, இந்த டெஸ்ட்ல கலந்துக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தான். அடுத்ததான் ஃபேக்ட். நான் கண்டிப்பா உனக்கு ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். அதனால கரண்டா நீ தான் அந்த கனெக்டர், யுவாஸ் கனெக்டர். அப்புறம் உன்னுடைய லீடர், கேட் கீப்பர்ஸ், ரோல்ஸ் எல்லாமே நீ தான் பாத்துக்க போற. அது மட்டும் இல்லாம உன்னோட ரூமை நீ யாருக்காக விட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா யுவா தோத்துட்டானா நீயும் தோத்த மாதிரி தான், அவ ஜெயிச்சிட்டானா நீயும் ஜெயிச்சிட்டு தான். கடைசியா 7 டெஸ்ட் டேக்கர்ஸ் ரிமைனிங் இருந்தாங்க ரிசல்ட்ல. அதனால அதுல மனசுல வச்சுக்கின்னு பண்ணு. சரியா, டெஸ்ட் ஆரம்பிக்கட்டும். டெஸ்ட் ஆரம்பிக்குது. இப்போ அந்த தாசங்கம், இந்த டெஸ்ட் உண்மையிலே ரொம்ப மோசமா இருக்கு. ரூம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும், வெளியவும் போக கூடாது, டீம்மேட்ஸையும் ஒன்னாவே இருக்கணும் வேற, ஏன்னா எப்ப வேணாலும் வயலே வருவோம். அதனால நல்லா புரிஞ்சுதா, நம்ம எக்காரந்து கூட ஒளி கூடாது கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் மேசன், நான் இந்த ரூம் விட்டு இப்ப வெளியே போறேன். நானே திரும்பி வந்துட்டு இந்த டோரை திறப்பேன். அது வரைக்கும் நீ உள்ளே ஏறு. எக்காரந்து கொண்டு வேற யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா டோரை திறக்காத. நல்லா புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம அழுவாது. என்ன நான் அழுவ மாட்டேன், நான் ஒன்னும் குழந்தை கிடையாது, நான் பெரிய பொண்ணு. சரி சரி, நீ பெரிய பொண்ணு தான், நான் போயிட்டு வரேன், பத்திரமா இரு. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி இந்த இடத்துல இந்த பிரின்ஸும் என்ன பைத்தியக்காரத்தனமா இந்த இருக்கு ரவுண்டே. கண்டிப்பா அந்த ஃபேக தோக்கடிச்சா மட்டும் தான் நம்மளால முன்னேற முடியும். அந்த டெவிலும் சார், ஆனா நீங்க இந்த ரூம் விட்டு வெளியே போறீங்களா, முதல்ல எல்லாமே இந்த ரிமோட்டை ஒலிக்க வைக்கணும் டப்பா. ஏய், அதனால உன்னோட கண்ணை மூடா. அதுக்கப்புறம் அவனை மூட இவன் போய் ஒலிக்க வச்சுட்டு வந்து சரி தரடா. நீ இந்த இடத்துல தோத்து போற நிலைமைக்கு போயிட்டு வச்சேன். எக்காரணத்துக்கு என்னோட ரிமோட் நான் வெளியே யாருக்கும் காட்ட மாட்டேன். ஏய், நான் காமெடி பண்ண டென்ஷன் ஆகாத. அதனால முக்கியமா நீ இந்த ரூம் மட்டும் பத்திரமா பாத்துக்கோ. இன்னொரு பக்கம் யுவாவும் ஹீரோவை தடுத்து வச்சிருக்கான். நீ போக கூடாதா, நீ வெளியே போனீங்கன்னா நம்ம தோத்துருவோம் கண்டிப்பா. ஏன்னா நீ ஒரு சுயநலவாதி. என்னதான் இந்த உன்னோட டீம்மேட்ஸை நீ ரொம்பவே கஷ்டப்படுத்துற. ஒன்னு புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எல்லாரையுமே ஹாப்பியா வச்சுக்கிறது இம்பாசிபிளான விஷயம். அதே மாதிரி ஒருத்தரை மட்டுமே ஹாப்பியா வச்சுக்கிறதும் கஷ்டமான காரியம் தான். ஒழுங்கா அந்த ரிமோட் என்கிட்ட கொடுத்துரு. நான் கொடுக்க முடியாதா, என்னோட பவர் யூஸ் பண்ணி நான் உன்னை நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபிளேமை பயன்படுத்த நிறுத்து அப்படின்னு ஒரே ஒரு வாய்ஸ் தான். எல்லாமே அப்படி தண்ணி நிக்குது, அவங்க அசைய முடியல. அதுக்கப்புறம் அவகிட்ட இருக்க ரிமோட் ஹீரோ அப்படின்னு போறான். என்ன மன்னிச்சிட்டு கூட்டி பண்ணு, நான் இந்த இடத்துல கிளம்பி போயிட்டு உங்க எல்லாரையுமே ஃபைட் பண்றேன். ஏய் போவாதரா, என்னால கூட முடியல, என்ன பண்ணுது தலைவர் பிரின்ஸ் வந்ததுக்கு வரா. ஏன் எங்கடா போற பாக்குற, இங்க இருக்கிற எல்லாரையும் ஃபெயில் பண்ண பாக்குறியா, கம்யூனிட்டி பாஸ் ஒன்னு நான் ஃபெயில் பண்றேன். ஃபிளாக் என்ன தாண்டி தானே நீ தோக்கடிச்சு போ. பார்த்தா அவனையும் ஸ்டன் ஆகிறான். என்னடா இங்க நடக்குது, என்னையும் இவன் ஸ்டன் பண்ணிட்டான். தலைமாத்தோட அந்த கிளம்ப. இப்ப குட்டி பொண்ணு தனியா ரூம்ல இருக்கான். மெசங் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு லம்ப மெசங்குக்கு சாக்லேட் கொடுத்து அந்த பொம்பளையும் வந்து இப்போ வந்து கேக்குறா. இன்னொரு பக்கம் சிறுவலார் தலையணும், என்னதான் இங்க நடக்குது, உனக்கு அந்த 4 கண்ணு இருக்கிறேன், உன்னோட ரூமுக்கு போன ஆசையா இல்ல, அவங்கள பாதுகாக்கணும்ல, மனசுல தோணுதுன்னா சொல்ற வாப்பனா, கவலைப்படாத, நீ தோத்து போக மாட்டேன். அப்ப உன்னால இந்த இடத்துல வெளியே போயிட்டு எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமா, இவ்வளவு பேசுறேன். என்னது, ஆமா நீ கூட தான்டா அந்த குட்டி பொண்ணு மேல இவ்வளவு அக்கறையா இருக்க, அதனாலதான் எனக்கு கேட்க சொல்லி இவ்வளவு தோன்ற. எனக்கு கண்டிப்பா தெரியாது வெளியே போனா என்ன நடக்கும்னு. ஆனா கண்டிப்பா நீ அன்னைக்கு சொன்னதை வச்சு பார்க்கும்போது உன்னோட பொண்ணுக்கு என்னமோ நடந்திருக்கு. அவளை பாக்குற மாதிரி தான் இந்த இடத்துல அந்த மெசகன்ற பொண்ணு நீ பாத்துக்கிற. அவ மேல இந்த அளவுக்கு அக்கறை இருக்கா, நீ அந்த இடத்துல போயிட்டு அவளுக்கு பேர் வச்சு துணையா இருக்கலாமே. அது மட்டும் இல்லாம அவ உன்னோட பொண்ணு கிடையாது, அதை நான் வச்சுக்கோ. ஏய், நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது, என்ன மன்னிச்சிடு, நான் போய் அவுட் ஆகுது. அதே மாதிரி நானும் கொஞ்சம் முட்டாள் கிடையாது தம்பி. வைத்தியகாரத்தனமா நம்ம வெளியே போனோம்னு வச்சேன், அந்த ஃபேகோட ஆள் அவன் நம்மள தோக்கடிச்சிருவான். வெளியே தான் அவன் சுத்தி நிற்பான் நேரத்துக்கு. ஏய் இந்த அளவுக்குல என்ன இது பண்ணாத. ஆல்சோ உனக்கு அந்த 4 கண்ணு பொண்ணை பிடிச்சிருக்கு தானே, உண்மையிலேயே அதை. ஏய், அதுதான் நானும் உனக்கு சொல்றேன், நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, ஒரு லவ் கோசம் என்னோட லைஃப் ரிஸ்க் எடுக்குது. சரி, அப்ப நான் இந்த இடத்துல உண்மையான முட்டாளுக்கு யாருன்றதை பார்க்கலாமா. அதுக்கப்புறம் அந்த சில்வர் ஆர்மாண்டியனும் மனசுல இருக்காம அந்த பொண்ணை பக்கத்துல தான் போயிருக்கான். ஏய் 4 கண்ணு, அப்புறம் குட்டி பண்ணு டோர தர. ஏய், நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன், டோர தர. ஹாட்டா, என்ன இது ஒரு சவுண்ட் கொடுக்கணும். அப்ப நான் கண்டிப்பா ஏற்கனவே யாரோ உள்ள நுழைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவனுக்கு பத்திரமாயிடு இருக்கு. ஒருவேளை மொத்த டீம்மேட்ஸ் யாரும் இந்த குரூப் கூட ஜாயின் பண்ணி உங்களை கண்ட்ரோல் எடுத்துக்காங்களா, அப்படி இல்லனா அந்த குட்டி பொண்ணு கிட்ட சாக்லேட் கொடுத்தா அந்த பொம்பளை தான் உள்ள நுழைஞ்சு எதனா பண்ணிட்டாளா. ஒரு சவுண்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் பயத்துல தட்டினே இருக்கான். ஏய், எதனா பதில் சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. உன்னோட பக்கம் அவனோட பொண்ணுக்கு நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். திரும்பி அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். ஏய் குழந்தை, டோர தரக்கதே இல்லையா? ஏய் 4 கண்ணு, என்னடி பண்ற, டோர் தரடி, பதில் சொல்லுங்க, கத்தாதீங்க. ஏய் சிட்டி பொண்ணு, ஏன் பதில் சொல்றது இவ்வளவு நேரம்? நான் கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? இல்ல கண்டிப்பா நான் ரொம்ப பயத்துல இருந்தேன், அதனால தான் எனக்கு பதில் சொல்றதுக்கு தயக்கமாச்சு. சரி, அப்ப நான் டோர் தர, நான் உனக்கு ஆர்த்தல வரேன். என்னால முடியாது, நான் வந்து திறக்கிற வரைக்கும் எக்காரணம் கொண்டு டோர் ஓபன் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த லேடி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என்கிட்ட பேசிட்டு போனா, அதனால தான் நான் திறக்கல. எனக்கு இன்னும் பயமா இருந்துச்சு. ஓ, அவங்கள போய் என்ன நினைச்சிட்டியா நீ? அவங்கள மாதிரியே நான் ஒன்னும் நினைக்கல, நீ ரொம்ப நல்லவன். ஆனா என்னோட அக்கா எனக்கு இந்த மாதிரி சொல்லிருக்காளே, என்னது உன் மேல இவ்வளவு அக்கறை பட்டு நான் வந்து இப்படி பேசுறேன். ஓ, உனக்குலாம் நான் வந்து ஹெல்ப் பண்ற பாரு. என்னதான் இருந்தாலும் இந்த எக்ஸாம்ல மட்டும் நான் ஃபெயில் ஆயிட்டேன். என்னோட அம்மாவையும் அப்பாவையும் பாக்குற வாய்ப்பை நான் இழந்துருவேன். அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. சரி நீ அப்படியே கட்டுக்கு நழுதுனரு, நான் கிளம்புறேன், பாய். இல்ல போகாதீங்க. என்னது, இங்கே இருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தனியா இருக்குது. ஏமா பயமா இருக்குதான் டோர் ஓபன் பண்ண கூட வந்து உட்காந்துக்கிறேன். இல்ல ஆனா காசங்க சொல்லிருக்காளே, அந்த 4
ஆம்பளை கண்ணனியே கட்டி நடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோர் முன்னாடி உட்காந்துறான் இவளுக்கு பாதுகாப்பான். என்ன கருமண்டா இந்த டவரை கிளைம் பண்ணு இப்படி எல்லாம் டெஸ்ட் வைக்கிறாங்க. எங்க அம்மா அப்பா என்கிட்ட சொல்லிருக்காங்க, அதனால தான் நான் இவ்வளவு பயப்படுறேன். அது மட்டும் இல்லாம இந்த டவரை கிளைம் பண்ணல. அப்ப உங்களுக்கு என்ன? எனக்கும் அதே தான். நான் ஒரு பர்சனுக்காக தான் இதை பண்றேன். அந்த டைம் அந்த பொம்பளை வர நீயும் அந்த குட்டி பொண்ணு இங்க தான் இருக்கீங்களா? சரி எதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்துக்க? ஓ பெருமன்சா என்ன வெளியே நடக்குது? ஒண்ணு இல்லமா குட்டி பொண்ணு ஒரு சின்ன பிரச்சனை அதை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் வெப்பன் எடுக்க அந்த பொம்பளை நான் கூட ஃபைட் பண்ணலாம் வரல. என்ன ஏன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா வேலை பார்க்க கூடாது? நான் அந்த பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் எல்லா பொண்ணுங்களையும் சேர்த்து ஒரு கேங் உருவாக்கலாம் இருக்கேன். தலைவனும் பேசாம கம்முன்னு ஆட்ட பண்றான். நீ என்ன பத்தி இருக்க பிரச்சனை தாண்டி. நான் உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீ ஒன்னும் ஆர்பனேஜ்ல பசங்களுக்கு ஹெல்ப் பண்ற நோக்கத்தோட இல்ல. ஏன்னா உன் கையில இருக்க ரிங்ஸை அதை காட்டி கொடுக்குது. அப்ப இதை விட பெட்டரா பண்ணுடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அட்டாக் பண்ணு. அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவளே அடிச்சிருவான். அவ்வளவு வழியில கத்த ஏ பைத்தியக்காரி எதுக்கடி கத்துற? உள்ள குழந்தை இருக்குதுல்ல அப்ப பயந்துட மாட்டா. அதுக்கப்புறம் வேகணும் அவனோட ரூம்ல இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த 4 கண்ணு பொண்ணு வருது. ஏய் என்னடா இருட்டுல உட்காந்து என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல நல்லாவே தெரியுது. சரி உன்னோட கனெக்டர் என்கிட்ட கொடு. என்னடா அப்படி பாக்குற? என்ன நம்பலையான்னு? ஆனா சரி விடு நானே எந்த கொடுக்குறேன். என்ன அசால்ட்டா கொடுக்குற? நீ விருப்பப்பட்டா நம்ம எல்லாருமே ஒரே டீம்மேட்ஸ் ஆயிடலாம். என்ன நினைச்சு இந்த மாதிரி பண்ற? பிகாஸ் நீ உண்மையிலே ஒரு லக்கியான ஆள் தான். ஏன்னா என்னோட மனசுல எந்த விதமான கான்ஃபிடன்ஸும் கிடையாது ஜெயிப்போன்னு. நான் நினைக்கிறது என்னன்னா இந்த இடத்துல இருந்து விட்டு கொடுத்துட்டு இதை விட்டு போயிடலான்னு. அதுக்காக கடைசி அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் டீம் அப்போ ஒர்க் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறேன். அதனால இதை நான் விட்டு கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம ஒண்ணு நான் இன்னைக்கு சந்திச்ச அப்புறம் தான் என்னோட மைண்டையே நான் இந்த மாதிரி மாத்திக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல இந்த டவர் கிளைம் பண்ணணும் ஆசை. ஆனா அது தனியா இருந்து கண்டிப்பா என்னால பண்ண முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் உங்ககிட்ட நான் ஹெல்ப் பண்றேன். நான் உண்மையிலே நம்புறேன். என்ன எதுக்காக தெரியுமா? நீ ஜெயிப்பன் அப்பனா என்ன நம்புறேன்னு சொல்லிட்டு கதை ஒரு ஏழை உண்மையாவா? கண்டிப்பா. அதுக்கப்புறம் இந்த பிரின்ஸும் கடுப்புல ஃபேக் மாவன ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கப்புறம் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னடா ஆச்சு? நீ அந்த ஃபேக கண்டுபிடிச்சியா? இல்ல சார் நம்மளோட ரூம்ல இருக்கிற ரேப் டேபிள்ல எவனோ ஒருத்த கொண்டுட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் ஃபேகோட ஆளா இருப்பான். அந்த பைபிள தான் அவனை கொண்டுட்டு இருப்பான். அவன் செத்து கிடக்குறான் நம்ம ரூம்ல. இப்போ என்னன்னு சொல்லிட்டு இவன் ஷாக்காக இன்னொரு பக்கம் இப்ப சில்வர் ஏர் மண்டேனும் அந்த பொம்பளையை கட்டிப்பட்டு வச்சிருக்கான். அந்த இடத்துக்கு இவனும் வர. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துறாங்க. இவனுக்குள்ளேயே இப்ப சண்டை போட ஃபைட் பண்ணாதீங்கடா. நம்ம எல்லாருமே இப்போ ஒத்துமையா தானே செயல்படணும். நமக்கு இவங்க மட்டும் பத்தாதுப்பா. கண்டிப்பா இன்னும் ஒரு முக்கியமான ஆளுங்க தேவை. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலி அந்த ஹால்வேலயே நான் ஒரு முக்கியமான ஆளை பார்த்தேன் தெரியுமா? அப்ப மிச்சம் இருக்கிறவன் அவன் தான் சொல்லிட்டு வேகணும்னு யோசிக்க. இப்போ 508 ரூம்ல காமிக்கிறாங்க. அந்த பிரின்ஸ் வந்து பார்க்க இதுல ரேப் டெவில்ன்றவன் செத்து கிடக்குறான். இதுல அவனும் கடுப்பாறான். டே ஃபேக்னா உனக்கு சும்மா விட மாட்டேன்டா கொல்ல போறடா அப்படின்னு பேசினிருக்க. பின்னாடி பார்த்தா ஒரு 2 பேர் கிட்ட இவனோட டீம்ல ஜாயின் பண்ணறதா வந்து கேக்குறாங்க. நீங்க தோக்கடிக்கணும்னு விரும்பறால நாங்களும் தான் தோக்கடிக்கணும்னு விரும்புறோம். அதனால நீங்க எங்களோட டீம்மேட்ஸ் ஆயிருங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த லவ்ன்ற எக்ஸாமினரும் இருக்கான். என்னப்பா உன்னோட டீம்மேட்ஸே நீ தோக்கடிக்கணும்னு ஆசைப்படுற இந்த டவர் வேற கிளைம் பண்ணணுமா? அதுல இருந்து நீ மனசை மாத்திக்க மாட்டே. அது மட்டும் இல்லாம காரக்கான்றவன் தான் ரீசெண்டா இடத்துல வேலை பார்த்தோம். நான் எப்ப டெஸ்ட் ஆரம்பிச்சனோ அப்பயே ஸ்பெஷல் அசைன்மெண்ட் ஃபேக்கு கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம ஸ்பெசிஃபைடா செலக்ட் பண்ணப்பட்ட ரெகுலர்ஸை கண்டிப்பா அவ எக்ஸாம்ல கொண்டுடுவான். கூடவே ரெகுலர் பாஸ் பண்ண எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ணுவான். அப்படி இல்லனா எல்லா ரெகுலர்ஸும் ஃபெயில் ஒரே ஒருத்த மட்டும் பாஸ்னா கூட நீ பண்ற இந்த காரியத்தினால இந்த டெஸ்டோட ரூல்ஸ் எல்லாமே நீ இக்னோர் பண்ற. இதனால பல குழப்பங்கள் வருது. அதனால கண்டிப்பா நீ ரூல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இதை மட்டும் நீ பண்ணிட்டீனா அதுவே போதும். அதாவது என்னன்னா இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற மிஷின்ல இருந்து கனெக்டரை லான்ச் பண்ணும். அதை நீ கேட்ச் பண்ணணும். நீ அதிகபட்சமா கொடுக்க போற கனெக்டரை எல்லாத்தையுமே நீ கேட்ச் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா எல்லாமே க்ளோ ஆகும். இதனோட முடிவா நான் உனக்கு ஒரு கனெக்டர் கொடுப்பேன். மொத்தமா உனக்கு 3 வாய்ப்புகள் உண்டு. நீ மட்டும் இதுல ஒரே ஒரு கனெக்டரை கூட பிடிக்காம போயிட்டினா இதுல ஃபெயில் ஆயிட்டு நீ வெளியே போக வேண்டியதுதான் டெஸ்ட்ல இருந்து. அதனோட விளைவா மத்த டெஸ்ட் டேக்கர்ஸ் எல்லாரையுமே இந்த டவர் கிளைம் பண்ண அலோவ் பண்ணிடுறேன். நீ தோத்துட்டினா உனக்கான அட்டம்ஸ்ல கண்டிப்பா நான் இன்டர்ஃபியர் ஆவேன். நான் இதுல தலையிடுறேன்னா ஒன்னும் சும்மா கிடையாது கண்ணா. சின்னதா ஆக்சிடென்ட் நான் உனக்கு கொண்டுட்டேனா கூட அது ஏன் மேல தப்பாகாது. இப்பயே சொல்லிடுறேன். இதெல்லாம் ஏத்துக்கிறேன்னா டெஸ்ட்ல கலந்துக்கிறேன் சொல்ல. சரி நான் ஒத்துக்கிறேன். டெஸ்ட் இப்ப ஆரம்பிக்கட்டும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அப்ப அந்த கனெக்டரோ ஹீரோவை நோக்கி வர ஹீரோவும் அதை தடுத்து நிறுத்து பிடிக்கிறான். அவன் அதை எடுக்கலான்னு பார்க்க அடச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த லவ்ன்ற எக்ஸாமினரும் அவனை போய் அட்டாக் பண்ண ஃபவுல் ஆயிடுச்சு கண்ணா. அதுக்கப்புறம் பிரின்சிபல் நடந்து வந்திருக்கான். அடச்சா நான் அவனை நம்பி இருந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் நம்பாதீங்கன்னு கேட்டா இப்படிதான் போனீங்களா? சரி சரி விடு இது எல்லாத்தையும் பத்தி பேசிதான் அவங்க கிட்ட. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல அந்த எக்ஸாமினரும் நான் இவனை குறைச்சி எடை போட்டுட்டேன். கண்டிப்பா இவனுக்கு பெருசா பண்ணணும். நெக்ஸ்ட் கனெக்டர் அவன் பிடிக்கிறதுக்குள்ளேயே தடுத்து நிறுத்தணும். சரி உன்னோட செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறது கண்ணா அப்படின்னு சொல்ல இவனை போகலான்னு பார்க்க தலைமை ஒரே ஒரு அட்டாக் பண்ணலாம். அதுல இருந்து அவனும் தப்பிக்க. என்னது நான் எதிர்பார்க்கறதுனால இவன் அட்டாக் பண்ண கண்டிப்பா இதை விட்ட எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணலாம். அவன் ஸ்டாப் பண்ணிடுறான். தலைமை கீழே குத்துல சரியான பஞ்சுன்னு அதுல இருந்தே தெரியுது. ஹீரோ தெரியாதனமா அதுல அட்டாக் வாங்கினா அவ்வளவுதான். ஸ்லேயர் கேண்டிடேட் சும்மா கிடையாது. அதனால என்னோட முழு பவர் இப்ப வெளிப்படுத்ததாகணும். அவன் அட்டாக் பண்ண ஹீரோ ஜெக்காயிட்டு அவன் அட்டாக் பண்ண உன்னை விட ஹையஸ்ட் பவர் கொண்டு நீ சேலஞ்ச் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான். தலைவன் பறந்து போக இன்னொரு பக்கம் பிரின்ஸும் முன்னோக்கி போகும்போது எந்த இடத்துல இந்த ரேடரும் பார்த்து சிரிக்கிறான் வில்லத்தனமா. இவன் ஏதோ ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்க போல. அப்ப அந்த எக்ஸாமினரும் தம்பி உனக்குள்ள நீ இந்த அளவுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் இருக்குது ரொம்ப தப்புப்பா. ஃபேக இப்போ தோக்கடிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்ல ஹீரோ அத்தோட கேலி வேட்டு மூச்சே கிடையாது. அத்தோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்க நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உங்களே இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஒரு சில இடம் புரியலன்னா திரும்பி வீடியோ பாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கதையை புரியலன்னு சொல்லிட்டு தான் நீங்க அப்படியே விட்டு போறீங்க. தயவு செஞ்சு 2-3 தடவை பாருங்க. அப்பதான் புரியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல இந்த சீரிஸோட எபிசோட் 1 or 2 அப்லோட் பண்ணிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அதை பாருங்க. அதை பாத்தீங்கன்னா தான் தொடர்ச்சி இந்த கதை புரியும். சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.